உடலின் மற்ற பாகங்களைப் போலவே சிறுநீரகமும் முக்கிய உறுப்புகளில் ஒன்றாகும். உடல் ஆரோக்கியத்தை பேணிக் காக்கும் வகையில் சிறுநீரகம் செயல்படுகிறது. இது உடலில் இரத்தத்தை வடிகட்டில் கழிவுப் பொருள்களை அகற்ற உதவுகிறது. சில சமயங்களில் செல்களில் ஏற்படும் மாற்றங்களால் சிறுநீரக பிரச்சனை ஏற்படலாம். சிறுநீரக மாற்றங்களை புறக்கணிப்பது மிக கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் சிறுநீரக புற்றுநோய் பிரச்சனையை இன்று பலரும் அனுபவிக்கும் பிரச்சனைகளில் ஒன்றாகும். சிறுநீரக புற்றுநோய் வருவதற்கு முன் உடலில் சிறுநீரில் இரத்தம், சிறுநீரகத்தில் லேசான வலி, சிறுநீர் கழிக்கும்போது வலி போன்ற பல்வேறு அறிகுறிகள் தோன்றலாம். இதற்கு முக்கிய காரணமாக அமைவது உடல் எடை அதிகரிப்பு, சிகரெட் பிடிப்பது போன்றவை அடங்கும். பொதுவாக சிறுநீரக புற்றுநோய் அறுவை சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. புற்றுநோய் செல்கள் சிறுநீரகங்கள் மட்டும் இருப்பின் அதற்கு அறுவை சிகிச்சை செய்யப்படலாம். ஆனால் புற்றுநோய் செல்கள் சிறுநீரகத்திற்கு வெளியில் பரவியிருந்தால் அதற்கு பிற முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறுநீரக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் முன் மருத்துவர் குழு நோயாளியின் உடல்நிலை, புற்றுநோயின் வகை மற்றும் அதன் பரவலின் வேகம் போன்றவற்றின் அடிப்படையில் சிகிச்சையை தேர்ந்தெடுக்கிறது. சிறுநீரக புற்றுநோய் உள்பட பல்வேறு சிறுநீரக நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதே நெஃப்ரெக்டோமி என அழைக்கப்படுகிறது. முழுமையான நெஃப்ரெக்டோமி என்பது முழு சிறுநீரகத்தையும் அதனைச் சுற்றியுள்ள ஆரோக்கியமான திசுக்களையும் சில நேரங்களில் நிணநீர் மற்றும் அட்ரீனல் சுரப்பிகள் போன்ற கூடுதல் திசுக்களையும் அகற்றுவதை உள்ளடக்கியதாகும். இந்த அறுவை சிகிச்சையில் அடிவயிற்றின் கீழ் பகுதியில் வெட்டப்படுகிறது. லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையின் மூலம் சிறிய கீறல்கள் மூலம் இதை செய்யலாம். சிறுநீரக ஸ்பேரிங் அல்லது நெஃப்ரான் ஸ்பேரிங் அறுவை சிகிச்சை என அழைக்கப்படுகிறது. இந்த முறையில் முழு சிறுநீரகத்திற்கும் பதிலாக புற்றுநோயின் ஒரு சிறிய பகுதியையும் அதனைச் சுற்றியுள்ள திசுக்களையும் அகற்றப்படுகிறது. இது ஒரு சிறந்த செயல்முறையாகும். இவை லேப்ரோஸ்கோபியாக அல்லது ரோபோவின் உதவியுடன் செய்யப்படுகிறது.